ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் போட்டுக்கங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? சரி வாங்க, இன்றைக்கி என்ன ரிசல்ட்டை கொடுக்கணும், என்ன நம்பர் வச்சு பார்க்கலாமா? அதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா கமாண்டில், அதாவது வீடியோவிலே ஃபோன் நம்பர் கொடுத்து அதில் இருந்து உங்களால் முடிஞ்ச ஒரு 100 ரூபாவோ 50 ரூபா அனுப்பிவிட சொல்லியிருப்பேன். அனுப்பிவிட்ட நண்பர்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் நண்பா. ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. சரிங்களா? ஒரு 6 நண்பர் அனுப்பிவிட்டுங்கிறீங்க, ரொம்ப நன்றி நண்பா. சரிங்களா? சரி வாங்க, ரிசல்ட் என்ன வச்சு பார்த்தீங்கன்னா 716. நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா 900, அதாவது நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 7 மட்டும்தான் பாஸ் ஆயிடுச்சு. ஆல் போர்டில், அதாவது நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 907. சரிங்களா? இந்த நம்பர் தான் கொடுத்தோம் 907ன்ட்டு. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிசி தான் ஸ்ட்ராங். சரிங்களா? பிசிக்கு மட்டும் 0, 7, 70. சரிங்களா? இந்த 2 நம்பர் தான் வந்து இருக்கணும். இது அப்படியே நம்ம உள்ளே போயிடுச்சு. சரிங்களா? இந்த நம்பர் வந்து நீங்கள் பிசி கண்டிப்பாக ஒரு வினிங் எடுத்துக்கலாம். 0, 7ன்ட்டு நம்ம ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சுதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 70 தான் வந்து எனக்கு கேட்க கூட, ஆனால் பார்த்தீங்கன்னா 71. சரிங்களா? இது யாராச்சும் நோட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி 71ன்னு போயிடுச்சு நண்பா. அதே மாதிரி நான் ஆல் போர்டு ஒரு 2 நம்பர் தான் கொடுத்தேன். அதாவது இந்த 9, சரிங்களா, 9, 0, 7 இது மூணுமே ஆல் போர்டு கணக்கு தான். ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா இந்த 9, 7 மட்டும்தான். சரிங்களா? இந்த ரெண்டுலேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் வரும் மட்டும் ஆல் போர்டு கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் பாஸ் ஆகிடுச்சான்டா. சரிங்களா? 7ஆம் நம்பர் மட்டும்தான் பாஸு. யாராச்சும் ஆல் போர்டு பின்னி வாங்கிங்கன்னா வாழ்த்துக்கள் நண்பா. சரிங்களா? 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பாஸ். சரிங்களா? அந்த 0 பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுச்சு நண்பா. அந்த 9, சரிங்களா, அந்த 9ஆம் நம்பர் நம்பர் அதான் ஃபஸ்ட் நம்பராக உள்ளே போயிடுச்சு. அது மட்டும் இப்போ இந்த 2 நம்பர் கூட வெளியே வந்துருந்தா. சரிங்களா? நமக்கு ஒரு அருமையான வின்னிங் பிசிக்கு 0, 7ன்ட்டு சிங்கிள் டிஜிட்டில் சிங்கிள் நம்பர் எடுத்து வின்னிங் எடுத்துக்கலாம். சரியான மிஸ்டேக் நண்பா. சரிங்களா? அதே மாதிரி அமௌண்ட் நண்பா போட்டு விட்ட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சரிங்களா? சரி வாங்க, நாளைக்கு கேஸிங்குள்ளே போகலாமா? நாளைக்கு பார்த்து நண்பா சி கோட் ஃபஸ்ட்டு நண்பா 4 கீழே ஒரு நம்பர் வரணும். சரிங்களா? இப்போ பாருங்க, இங்கே 2 நம்ம சாரி இங்கே 1, இங்கே 2. சரிங்களா? இப்போ இங்கே 6, 7ன்னு வரணும். சரிங்களா? பார்த்துக்கோங்க, இங்கே 1, இங்கே 2, இங்கே 6, இங்கே 7ன்னு வரணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த 1க்கு பவர்னா இங்கே 2க்கு பவர்னு வரணும். சரிங்களா? 7ன்ட்டு வரணும். அதே மாதிரி நம்ம சி போர்டுக்கு நம்ம கட்டம் போட்டு மார்க் பண்ணல. ஒரு நாளுக்கு முன்னாடி பி போர்டு, ஒரு நாளைக்கு முன்னாடி ஏ போர்டு, ஒரு நாளைக்கு முன்னாடி டி போர்டு, ஒரு நாளைக்கு முன்னாடி, சரிங்களா, இந்த 2வது நம்பர், ஒரு நாளைக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்பர். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 7, 7, 0, 0, 0 தான் இருக்குது. சரிங்களா? அப்போ 3 0 ஆட்டாங்க. சரிங்களா? இந்த 3 0 வந்துடுச்சு. இங்கே 2 7 தான் இருக்குது. அப்போ ஒரு 7 வரணுமா? அப்போ இதுலேயும் நம்ம 7 தான் வருது. சரிங்களா? அதனால் 7 வந்து உளுந்தரசுலேருந்து ஒரு நம்பர் வந்தால், சரிங்களா, அது 7ஆம் நம்பர் தான் ரிட்டன் ஆகும். நம்ம நோட் பண்ணிக்கோங்க, உளுந்தரசுலேருந்து ஒரு நம்பர் வந்தால் அது 7ஆம் நம்பர் தான் ரிட்டன் ஆகும். அது என்னுடைய கணக்கில் நம்பர் சி போர்டு தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? நம்ம நோட் பண்ணிக்கோங்க, சி போர்டுக்கு 7. இப்போ பி போர்டு. சரிங்களா? நம்ம பி போர்டுக்கு நான் எங்கேருந்து மார்க் பண்ணுறேன் பாருங்கள். அதாவது 327. சரிங்களா? அதில் இருக்கிற இந்த 992 ரிசல்ட் இருக்குல்ல, இதில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு இந்த ஏ போர்டு இருக்குல்ல, இந்த ஏ போர்டு மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதில் நண்பா ஒரு 5 நாள் கழிச்சு இந்த 9, 6, 8, 8, 7 அப்போ எத்தனை நாள் வருது? 1, 2, 3, 4, 5 நாள் கழிச்சு இந்த 3 மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம 5 நாள் கழிச்சு இப்போ அதே மாதிரி 5 நாள் கழிச்சிங்கன்னா 9, 5, 9, 5, 7 அப்போ அடுத்து நண்பா 3. நம்ம 5 நாள் கழிச்சு இப்போ 1, 2, 3, 4, 5 நாள் கழிச்சு இப்போ அதே மாதிரி 1, 2, 3, 4, 5 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா 5. அதே மாதிரி 1, 2, 3, 4, 5 நாள் கழிச்சுன்னா 8. நம்ம அங்கே 8. சரிங்களா? இப்போ இதை பார்த்தீங்கன்னா 5 நாள் கழிச்சு மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம கலர் மாற்றிக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா 1 இருக்குல்ல, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர். இந்த 1ஆம் நம்பர் நண்பா இந்த ரிசல்ட் வரக்கூடாது. நோட் பண்ணிக்கோங்க. 912 இருக்குல்ல, இதெல்லாம் வேணாம். சரிங்களா? அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 1. அந்த 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பவரில் இங்கே 6ன்னு இருக்குது. நம்ம நோட் பண்ணிக்கோங்க, இந்த பவர். இப்போ பவர் இப்போ நானே நோட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ அதே மாதிரி 3 இருக்குது. சரிங்களா? இந்த 3 இந்த 954 வரக்கூடாது. நெக்ஸ்ட் டே ரிசல்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் மெயின். சரிங்களா? இப்போ அதே மாதிரி 3 இருக்குது. இப்போ இந்த 3 ஒன்று நண்பா இங்கே வந்துடக்கூடாது. சரிங்களா? அடுத்து ஒரு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா
இங்கே சி போர்டோ ஏ போர்டோ ஏதாச்சும் ஒரு போர்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க பவரு. இப்போ அதே மாதிரி இங்கே 5 சரிங்களா. 5 பார்த்தீங்கன்னா 150 வேணாம், இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 5 புரியுது நண்பா. அங்கே மெயின். அப்போ நாளைக்கு இங்கே 8 இருக்குது, இங்கே வந்துருக்காது சரிங்களா. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பவரு இங்கே நோட் பண்ணி பாருங்க நண்பா. இங்கே பாருங்கள் பவரு மெயினு பவரு மெயினு பவரு சரிங்களா. அந்த 8க்கு பவர் 3ன்னு வரணும் நண்பா. நோட் பண்ணிக்கோங்க 8க்கு பவர் 3ன்னு வரணும் சரிங்களா. இங்கே நோட் பண்ணிக்கிட்டீங்களா. 8க்கு பவர் 3 நண்பா, 8க்கு பவர் 3 சரிங்களா. நாளைக்கு 3 சரிங்களா. அது மட்டும் இல்லை, அதாவது எப்படின்னா இப்போ அக்ஷயாவோட ரிசல்ட்டு சரிங்களா. இந்த 324க்கு நம்ம வின்னிங் கொடுத்துன்னு இருப்போம் சரிங்களா. 3ஆம் நம்பர் ஆல் போர்டில் வின்னிங் கொடுத்துன்னு இருப்போம் இந்த இடத்துல. அது எப்படி நம்ம 3ஆம் நம்பர் எடுத்தோம்னா, அதாவது வின்வினோடைய லாஸ்ட் ரிசல்ட் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டபுள் 3க்கு ஒரு 3 கீழே வரும் அப்படின்ட்டு நம்ம இதில் வந்து 3ஆம் நம்பர் ஆல் போர்டில் வின்னிங் எடுத்திருந்தோம். இப்போ அதே மாதிரி வின்வினோட லாஸ்ட் ரிசல்ட் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா வின்வினோட லாஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 353, இதுலேருந்து ஒரு 3 வரணும் சரிங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 3ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும் சரிங்களா. அதனால் 3 கண்டிப்பாக வரும், நோட் பண்ணிக்கோங்க 3 கண்டிப்பாக வரும் சரிங்களா. சரி வாங்க இப்போ ஏ போர்டுக்கு உண்டான மெத்தடு. நம்ம 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா எந்த போர்டு வரலாம், நம்ம சி போர்டுக்கு 7 ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ ஏ போர்டுக்கு உண்டான மெத்தட் சரிங்களா. நம்ம ஏ போர்டுக்கு இப்போ நான் எங்கன்னு மார்க் பண்ணுறோம் பாருங்கள். நம்ம ஒரு அதாவது எந்த ரிசல்ட்னா காரணியாக இருக்குல்ல 661, அதோடைய டி போர்டு சரிங்களா. காரணியாவுடைய 669க்கு அதாவது 869க்கு அதோட டி போர்டு சரிங்களா. இந்த டி போர்டு மார்க் பண்ணுறேன் சரியாக நம்ப ஒரு 3 நாள் கழிச்சு சரிங்களா. அதில் வந்து 3 நாள் கழித்து மார்க் பண்ணிக்கிறங்க டி போர்டு மட்டும். இப்போ அதே மாதிரி 3 நாள் கழித்து மட்டும் மார்க் பண்ணுங்கள். இங்கே 2 7 5 விட்டுட்டு இங்கே 3 மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம இதான் நம்ம ஆல் போர்டு, அதாவது கண்டிப்பாக நம்பர் கிளிக் ஆகும் சரிங்களா. 4 9 0 விட்டுட்டு இங்கே 0 மார்க் பண்ணுங்கள். 1 6 7 விட்டுட்டு இங்கே 0 மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி 8 6 9 விட்டுட்டு இந்த 7 மார்க் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ கால்மணி கண்டிப்பாக இப்போ இதுக்கு இடையில் சரிங்களா ஒரு நாள் கழிச்சு நம்ம வந்து இப்போ 3 டிஜிட் நம்பர் இருக்குல்ல, இந்த 8க்கு எடுத்துங்கள, இந்த 8க்கு உள்ளே பாருங்கள் நம்ம ஏ போர்டு சரிங்களா. ஏ போர்டு பாருங்கள் 3 இருக்கும். இப்போ ஒரு நாள் கழிச்சு நம்ம இதுக்கு மார்க் பண்ணிங்கன்னா இங்கே 5 வந்து நிற்போம். இப்போ அதே மாதிரி இங்கே 3க்கு மார்க் பண்ணிங்கன்னா இங்கே 8ன்னு இருக்கும். அதே மாதிரி 0க்கு மார்க் பண்ணிங்கன்னா இங்கே 5 இருக்கும். அதே மாதிரி நம்ம 0க்கு மார்க் பண்ணிங்கன்னா இங்கே 0ன்னு இருக்கும். இப்போ இந்த கட்டத்துக்கு சரிங்களா. இது ஏ போர்டு இருக்குன்னு நண்பா பார்த்துக்கோங்க. 8க்கு 3 5க்கு 5 3க்கு 8 0க்கு 5 0க்கு 0. இப்போ 4க்கு 9 4 சரிங்களா. ஏ போர்டு நோட் பண்ணிக்கோங்க 9 இல்லை 4. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஏ போர்டுக்கு 9 இல்லை 4 சரிங்களா. இப்போ ஏ போர்டுக்கு சரிங்களா, ஏ போர்டுக்கு 9 இல்லைன்னா 4ன்னு வரணும் சரிங்களா. இப்போ அதே மாதிரி சி போர்டுக்கு நம்ம சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா 7. அப்போ அந்த 3ஆம் நம்பர் எடுத்தோம்ல அது வந்து நண்பா பி போர்டு சரிங்களா. சரி நண்பா 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு. இப்போ ஏ போர்டுக்கு நண்பா 9 9 பவர் 4. பி போர்டுக்கு சிங்கிள் நம்பர் அதான் 3. அப்போ சி போர்டுக்கு சிங்கிள் நம்பர் 7 சரிங்களா. நாளைக்கு 937 437. இதில் எனக்கு ஸ்ட்ராங்குன்னு பர் நம்பர் சரிங்களா. இப்போ எனக்கு ஸ்ட்ராங்குன்னு பர் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம எனக்கு ஸ்ட்ராங்குன்னு பர் நம்பர் பார்த்தீங்கன்னா 4 3 7 சரிங்களா. இந்த ஒரு நம்பர் தான் எனக்கு ஸ்ட்ராங் போகிறது 30 ரூபாய்க்கு. நம்பர் பாருங்கள் 437. அதே மாதிரி ஆல் போர்டுகளில் வந்து 4ஆம் நம்பர் டார்கெட் பண்ணிக்கணும். ஏ போர்டுக்கு 9 இல்லை 4 ஒரு நம்பர் கண்டிப்பாக ஹிட் ஆகிடும் சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க 437 சரிங்களா. அதே மாதிரி இன்றைக்கி யாராச்சும் ஆல் போர்டில் 7 வச்சு வின் பண்ண எல்லா நம்பருக்கும் ஆசலாம் தான். அதே மாதிரி இந்த நம்பருக்கு சரிங்களா, இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டு சரிங்களா. இது கன்ஃபார்ம் இல்லை கிடையாதுங்களா. உங்களால் முடிஞ்ச
அதாவது உங்கள்கிட்ட ஒரு 50 100 சரிங்களா, இன்றைக்கி அனுப்பிவிட்ட எல்லா நண்பருக்கும் நண்பா ரொம்ப ரொம்ப நன்றி சரிங்களா. அதே மாதிரி இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சால் ஒரு 50 இல்லை ஒரு 100 ரூபாவோ சரிங்களா, அதுக்கு மேலே வேணாம். இதுக்கு ஜிபேவோ இல்லை ஃபோன்பேவோ சரிங்களா, இந்த நம்பருக்கு ஒரு 100 ரூபாவோ 50 ரூபா அனுப்பிவிடுங்க நண்பா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. சரி நண்பா, அனுப்பிவிட்ட நம்பருக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சரிங்களா. ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா சரிங்களா. அது மட்டும் தான் என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியும். என்கிட்ட அமௌண்ட் இருக்கும்போது உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணாமல் பண்ணிவிடுவேன் சரிங்களா. அதே மாதிரி நோட் பண்ணிக்காங்க. 89 25 63 62 44. இதுக்கு உங்களால் முடிஞ்ச நண்பா ஒரு 100 ரூபாவோ 50 ரூபாவோ இருந்தால் அனுப்பிவிடுங்க சரிங்களா, இல்லைன்னா பரவாயில்ல சரிங்களா நண்பா. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 437 சரிங்களா. அப்படி மிஸ் ஆனால் 937. ஆனால் என் கணக்கு ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டேன். 437 ஆல் போர்டு விளையாடுறவங்களுக்கு 4 ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. சரி நண்பா, பிசிக்கு நாளைக்கு 37 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே ஏசி பிசி ட்ரை பண்ணிங்க, வின்னிங் வரும் சரிங்களா. சரி நண்பா, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நண்பா.